இங்கே இந்த சின்ன பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் ஆகுது. ஆனா அவளுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல. அவளோட ஃப்ரெண்ட் அவளை டியூஷன் கூட்டு போறதுக்காக வரான். அப்ப அந்த பொண்ணு அவங்கிட்ட, நான் எங்க அப்பா கூட நீ சண்டை போட்டதால கடவுள் என்ன பனிஷ் பண்ணிட்டாரு, எனக்கு நிறைய ப்ளீடிங் ஆகுது, நான் சீக்கிரம் சாக போறேன்னு சொல்றா. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு எங்க ப்ளீடிங் ஆகுதுன்னு கேக்குறான். அந்த பொண்ணு உடனே அவனோட காதுல போய் சொல்றா, சரி வா நம்ம போய் இன்டர்நெட்ல செக் பண்ணி பாப்போம்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல பீரியட்ஸ பத்தி போட்டிருக்கு. இது 3ல இருந்து 4 நாள் இருக்கும், எல்லா மாசமும் உனக்கு வரும்னு அந்த பையன் அந்த பொண்ணுக்கு சொல்லி தரான். அதுக்கப்புறம் இதுக்கு நீ பேட் யூஸ் பண்ணுவா, போய் பேட் வாங்கிட்டு வரலான்னு கூப்பிடுறான். இப்ப அந்த 2 பசங்களை பேட் வாங்கலான்னு போறாங்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பா அங்க வந்துறாரு. நீங்க 2 பேரும் டியூஷன் போலன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பசங்க 2 பேரும் இன்னைக்கு டியூஷனுக்கு லீவுன்னு சொல்லி போய் சொல்றாங்க. இப்ப அவங்க அப்பா சமைச்சிட்டு இருக்கப்போ டியூஷன்ல இருந்து கால் வருது, ஏன் இன்னைக்கு உங்க பொண்ணு வரலன்னு கேக்குறாங்க. அவருக்கு என்ன பதில் சொல்றன்னு தெரியல. ஆனா அவர் அந்த டியூஷன் மாஸ்டர் கிட்ட என் பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இப்ப பொண்ணு என்ன பண்றாரு பாக்கலான்னு ரூமுக்கு போலான்னு போறாரு. அப்ப வழியில இருக்க ரெஸ்ட் ரூம்ல அந்த பொண்ணோட ட்ரெஸ் நிறைய கரையோட இருக்கத கவனிக்கிறாரு. இப்ப அந்த 2 பசங்களும் உட்காந்து பேடுக்கு என்ன பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவ வீட்டுல இருக்க ஒரு துணியை எடுத்து பேடு மாதிரி கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமன்னு கேட்டா, எங்க அப்பா கிட்ட சொல்ல எனக்கு கூச்சமா இருக்கு, இதே எங்க அம்மா இருந்தா நான் சொல்லிருப்பேன்னு சொல்லுவா. இப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்கத அந்த அப்பா கேட்டுறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்ப அந்த பொண்ணு பையனை பேசிட்டு வெளியே வராங்க. அப்ப அவங்க அப்பா அங்க நின்னுட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அவங்க 2 பேரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்ல வரதுக்குள்ள அவங்க அப்பா, நானே சொல்லட்டுமா, அவங்க பொண்ணை பார்த்து உனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்துச்சு, அதானே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குமான்னு சொல்லி கண்ணை கட்டி கூட்டு போறாரு. ஹால்ல பார்த்தா நிறைய பலூன் எல்லாம் கட்டி இருக்கு. அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த அப்பா அந்த சின்ன பொண்ணு பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு, உனக்கு வந்திருக்கிறது பீரியட்ஸ்மா, இது எல்லா மாசமும் வரும், 3ல இருந்து 7 நாள் வரைக்கும் இது இருக்கும், இந்த நேரத்துல உனக்கு வயிறு வலிக்கும், அதுக்கு நீ இந்த ஹாட் பேக் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பேட கொடுக்குறாரு. இது நீ எல்லா 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீ இது சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேரத்துல உனக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ரொம்ப இரிட்டேஷனா இருக்கும், சில சமயம் உனக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் போல தோணும். அந்த மாதிரி நேரத்துல அப்பா உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தருவேன், உனக்கு எப்ப எந்த பிரச்சனைனாலும் நீ அப்பா கிட்ட சொல்லலாம்னு சொல்றாரு. உடனே அந்த சின்ன பொண்ணு அவர்கிட்ட, ஆமாப்பா உங்களுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பெரிய பொண்ணு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க.